சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் திரையரங்குகளில். Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT Holidays. இன்னைக்கு என்ன ஆயிப்போச்சுன்னு கேட்டா, நம்ம வழக்கறிஞர் ஆயிட்டோம் அப்படின்னு கேட்டா, போலீஸோடைய அச்சுறுத்தல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம், அக்யூஸ்ட் கூட வந்து நம்ம கொலூடா இருக்கலாம், அக்யூஸ்ட் கூட நம்ம பயணிக்கின்ற பொழுது நம்ம அட்வொகேட்னால நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சில எண்ணங்கள் ஏற்பட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்போ 2023-24 பார்க்கின்ற பொழுது A1 A2வாகவே வழக்கறிஞர் வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. என்னென்னா பார்த்தா திட்டமிடுதலை இவங்க தான் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், ABC அப்படின்னு ரவுடிஸை பிரித்து வச்சுருக்காங்க. சி டீமே கிடையாது, எல்லாம் A+. இருக்கக்கூடியவர்கள் ஒரு திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னும் பொழுது, தேசிய SC/ST ஆணையத்தினுடைய தலைவர் வந்து என்ன சொல்லிட்டாரு, எனக்குன்னு ஒரு பவர் இருக்குது, அதை நான் காட்டட்டா, 5 நாளில் எனக்கு முடிவு தெரியாட்டி என் பவரை நீங்கள் பார்ப்பீங்கன்ட்டுலாம் பேசிட்டு போயிட்டாரு. எங்கே ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட அந்த ஸ்பாட்லேயே. ஆரம்பத்தில் சம்பவ செந்தில் அவருடைய பேர் பயன்படுத்தப்பட்டுச்சு. ஆனால் அப்படியே வரும்பொழுது அவருடைய பேர் இப்போல்லாம் அவர் தேடுறாங்களான்றதே தெரியல. ஏன்னா போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வழக்கறிஞர்கள் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க, பெரிய தொழிலதிபர்கள் சம்மந்தப்பட்டிருக்கதா சொல்கிறாங்க, ரவுடி குழுக்கள் சம்மந்தப்பட்டிருக்கதா சொல்கிறாங்க. அதே போல் ஆற்காடு சுரேஷோட அவங்க குடும்பத்தினர் வந்து வந்திருக்காங்க, இது உள்ள சீனில் இருக்காங்கன்றாங்க. ஆருத்ரா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உள்ளே இருக்குன்னா, அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு சிண்டிகேட்டு. நக்கிர நேயர்களுக்கு வணக்கம். குற்றம் நடந்த கதை இந்த தொடரில் இந்தியா தமிழகம் முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் குறித்து தொடர்ந்து நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு வழக்கறிஞர் சார்லஸ். இப்போ சமீபமாக சென்னையில் நடந்த ஒரு படுகொலை, ஆம்ஸ்ட்ராங் படுகொலை தான் தொடர்ந்து பெரிய பேசு பொருளாக இருந்துகிட்டே இருக்கு. இதில் குறிப்பாக வழக்கறிஞர்கள் பெரிய அளவில் சம்மந்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஒரு குற்றம் நடக்குது, ஒரு மர்டர் நடக்குது, கைது பண்ணுறாங்க குற்றவாளிகள். ஃபர்ஸ்ட் இதற்கு முன்னாடி இவங்களுக்கு ஆப்போசிட் கேங்லேருந்து கைது பண்ணுறாங்க. இவங்க தரப்புலாம் போயிட்டே இருக்கப்ப இந்த வழக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே தொடர்ந்து செய்தித்தாள்கள் படிக்கிறப்ப வழக்கறிஞர்கள் கைது. நேற்று கூட ஒரு வழக்கறிஞர் கைது செய்ய. ஆமாம். ஏன் சார் தொடர்ந்து வழக்கறிஞர்கள் எப்படி இதில் இன்வால்வ் ஆகுறாங்க? இல்லை, இது வந்து என்ன கேட்டால், பல்வேறு நடவடிக்கைகள் பார் கவுன்சில் எடுத்தாலும் கூட தொடர்ச்சியாக ஒரு சில வழக்குகளில் வந்து பார்த்திங்கன்னா வழக்கறிஞர்கள் முதல்லாம் பார்த்தீங்கன்னா சேர்த்துருவாங்க. அந்த அக்யூஸ்டு கூட நெருக்கமாக இருந்தார் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இவருடைய பேரை இம்ப்ளிகேட் பண்ணுறோம், ஃபால்ஸ்லி இம்ப்ளிகேட்டட்னு சொல்லிவிடுவோம். ஆனால் இப்போ இந்த குறிப்பாக இந்த ஜூலை 5 பகுஜன் சமாஜ் கட்சி தலைவனுடைய அந்த படுகொலைக்கு பிறகு பார்த்திங்கன்னா, அந்த படுகொலையை பிளான் பண்ணதே வழக்கறிஞர் அருள் அப்படின்ற மாதிரி ஒரு பேரை சொல்கிறாங்க. ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் ஒரு என்ரோல் பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் என்னென்னு பார்த்தா, இப்படி வந்து ஒரு ப்ராக்டிஸை பார்த்து தான் வந்து ஒரு அட்வொகேட்டை வந்து நம்ம எடை போட முடியும். பல்வேறு வழக்குகளை வந்து இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக ஏகப்பட்ட வழக்கறிஞர் இருக்காங்க. தமிழ்நாடுக்குள்ளே நீங்கள் எடுத்திங்கன்னா 25,000 வழக்கறிஞர்கிட்ட இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது வழக்கறிஞர்களுடைய அந்த பணி அப்படின்னா அது எப்படிப்பட்ட ஒரு வேலை, வழக்கறிஞர் எப்படி வந்து மக்கள்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணோம். அதே நேரத்தில் குட்டி விஷயங்கள்லாம் தலையிட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு சண்டை நடந்துச்சுன்னா அந்த இடத்துல வழக்கறிஞர் போய் பேசுகிறாங்கன்னாங்க, காவல் நிலையத்தில் போய் வழக்கறிஞர்கள் பேசுகிறாங்க அப்படின்னாங்க. அதே நேரத்தில் வந்து ஒரு கட்டுமான நிறுவனம் தொடர்பாக சண்டைகள் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல போய் பஞ்சாயத்து பண்ணுறாங்க. அப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய விஷயங்களில். பேசிக்காகவே ஒரு வழக்கறிஞர் ஆரம்பத்தில் அதாவது 3 ஆண்டுகள் படித்தோ இல்லை 5 ஆண்டுகள் படித்தோ பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து இந்தியாவில் எங்கே வேணால் படிக்கலான்ற மாதிரி அவங்க வந்து ப்ரைவேட் காலேஜஸ் நிறையா அலோவ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து ஏகப்பட்ட அரசு சட்டக்கல்லூரிகள் இருக்குது, தனியார் சட்டக்கல்லூரிகளும் இருக்குது. அது இல்லாமல் பெங்களூர், ஆந்திரா, உங்களுக்கு விசாகப்பட்டினம், ஹைதராபாத், ஏகப்பட்ட ஏரியாக்களில் சட்டக்கல்லூரிகள் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது இந்த சட்டப்படிப்பை படித்தால் நம்ம வந்துட்டு என்னென்னு கேட்டால் மக்களுக்கு நல்லது செய்யலாம். சட்டப்படிப்பு படித்தால் அடுத்த கட்டம் வந்து நம்மளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ளலாம், நிறைய வழக்குகள் எடுக்கலாம், தொழில் ரீதியாக வந்துட்டு ஒரு டெவலப்மெண்ட் ஆகலாம் அப்படின்னு படிச்சுட்டு இருந்த காலகட்டம்லாம் மாறி இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சுன்னு கேட்டால், நம்ம வழக்கறிஞர் ஆகிட்டோம் அப்படின்னு கேட்டால் போலீஸோடைய அச்சுறுத்தல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம், அக்யூஸ்ட் கூட வந்து நம்ம கொலூடா இருக்கலாம், அக்யூஸ்ட் கூட நம்ம பயணிக்கின்ற பொழுது நம்ம அட்வொகேட்னால நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சில எண்ணங்கள் ஏற்பட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, 100 பேரில் ஒரு 10 பேர் 100% இதை தான் நினைக்கிறான். அதாவது இல்லீகலாக நம்ம தப்பிச்சுக்கிறதுக்காக இந்த சட்டப்படிப்பு நம்மை பாதுகாக்கும் அப்படின்ற ஒரு கருத்து நிலவுது. அதே மாதிரி சப்சிக்வெண்ட்டாக இந்த மர்டர் கேஸை பொறுத்தவரையிலும் பார்த்தா, எனக்கு தெரிந்து இந்தியாவில் எத்தனையோ கொலை வழக்குகளை நம்ம பார்த்துருக்கோம். குறிப்பாக தமிழகத்தில் பயங்கர ப்ரூட்டல் பண்ண மர்டர்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த ஒரு மர்டருக்கு பிளான் போட்ட மாதிரி, இந்த ஒரு மர்டருக்கு ஸ்கெட்ச் போட்ட மாதிரி எந்த ஒரு கொலையுமே அரங்கேறினது கிடையாது. ஏன்னா இந்த கொலை வழக்கில் வந்து மேக்சிமம் பார்த்திங்கன்னா
ஒரு 7 வழக்கறிஞர்கள் இது வரைக்குமே 7 வழக்கறிஞர்களோட பெயர் அடிபட்டு கொண்டு இருக்கிறது. அதில் ஒரு 4 பேர் கூட செக்யூர் பண்ணி அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ் கஸ்டடி எடுத்து விசாரிச்சிருக்காங்க. அப்படின்னும் பொழுது இது வந்து ஒரு ஐயப்பாடை ஏற்படுத்துகிறது. இது ஒரு வழக்கு நீங்கள் பார்க்குறது, ஏகப்பட்ட வழக்குகளை வழக்கறிஞர்கள் இருக்காங்க. தொடர்ச்சியாக 2005 நீங்கள் 2024 வரையும் எடுத்திங்கன்னா 30க்கும் மேற்பட்ட படுகொலைகள் வழக்கறிஞர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது 2012-13 நினைக்கிறேன். பூந்தமல்லி பூந்தமல்லியில் வந்து ஒரு வழக்குக்காக சின்னான்னு சொல்லிட்டு ஒருத்தர் போகிறார். அவர் பிரபல ரவுடி. அவர் கூட போன வழக்கறிஞர் பகத்சிங் என்றவர் படுகொலை செய்யப்பட்டார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் இருந்து வெளியில் வரும்போதே ஒரு வழக்கறிஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். நிறைய பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏன் இது மாதிரி ஆகுதுன்னு பார்க்கும்போது ஒரு லேண்ட் டிஸ்பியூட்னா அந்த லேண்ட் டிஸ்பியூட்டில் போய் தலையிடுது. லேண்ட் டிஸ்பியூட்டுக்கு தான் கோர்ட் இருக்குது, வழக்கு தாக்கல் பண்ணணும். அந்த ஒரு லேண்ட் டிஸ்பியூட்டுன்னு ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்து ஒரு கேஸை கொடுக்குறாருன்னா அந்த மனுதாரர் கூட இவங்க கொலுடாக என்ன பண்ணுறது, நம்ம முடிச்சிடலாம் தலைவர்னு சொல்லிட்டு போகிறது. எதிர்த்தரப்பு ஆள் வந்து என்ன பண்ணுறது, கொலை பண்ணிடுறது. அது தென்காசியில் ஒன்று நடந்துச்சு அது மாதிரி. அதே போல் சென்னையில் இன்னெண்டாரோடனே நம்ம நிறைய வழக்குகள் பார்த்துட்டோம். ஆனால் இந்த வழக்கெல்லாம் பார்த்தா வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டார்கள், வழக்கறிஞர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள், இப்படிலாம் இருந்துச்சு. ஆனால் ஆல் இந்தியா ஃபுல்லாக ஒரு ஆய்வு எடுத்து பார்க்கும்போது பல்வேறு இடங்களில் வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க. பல்வேறு இடங்களில் வழக்கறிஞர்கள் வந்து நீதிமன்றத்துக்குள்ளேயே வந்து துப்பாக்கி சூடெலாம் நடந்துச்சு. டெல்லியில் ஒரு இடத்துல ஏன்னு கேட்டால் கிளைண்ட் ஆப்போசிட் கிளைண்ட்டுக்கும் அவங்களுக்கும் வாக்குவாதம் ஆகுது. ஃபேமிலி டிஸ்பியூட்னு வரும்போது என்ன பண்ணுறது கேட்டிங்கன்னா, இப்போ ஒய்ஃபுக்கு அப்பியர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒய்ஃபோட ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறான் நம்மால். ரொம்ப நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிச்சிடறாங்க. இப்படிங்க எப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, அவனை எப்படியா பிரிச்சுடுங்க, அப்படி இப்படின்னு பிளான் பண்ணுறான். ஒன்று ரீகன்சில் ஆகணும். ஒரே ஒன்று நீதிமன்றம் தான் உத்தரவு போட போகிறது. நம்மளுடைய வேலை மனுவை போட்டு ஓரமாக நின்று பார்க்க போகிறோம், பேசணும், ஆர்கியூ பண்ணணும், அதோடு வந்துடணும். ரொம்ப க்ளோஸாக கொலிடாகும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டால் எதிர்த்தரப்புக்கு அது வந்து ஒரு எரிச்சலை ஊட்டுகிறது. அப்படின்ற ஒரு சூழலில் தான் நிறைய விஷயங்கள் வெட்டுக்கூத்துக்கள் நம்ம கேள்விப்பட்டோம். ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக வழக்கறிஞர் அருள், அப்புறம் ஹரிதரன் ஒருத்தர், சிவான்னு ஒருத்தர், இப்படி பல்வேறு, அதுவும் இல்லாமல் ஒரு 3-4 பேரை செக்யூர் பண்ணி போலீஸ் விசாரிப்பு இந்த கடந்த ஒரு வாரமாக அமைதியாக காவல்துறை இருக்குன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் காவல்துறை பல்வேறு ஆட்களை ஏன் இப்போ வழக்கறிஞர்கள் இந்த வழக்குக்கு வந்து இந்த கூலிப்படையினர் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க, இல்லை தாதாக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது வழக்கறிஞர் வந்து சட்ட நுணுக்கத்தோடு இவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க, இதில் உள்ளே பூந்து வெளில வந்துடுவாங்க அப்படின்லாம் நினச்சாங்க. ஆனால் இது என்னாச்சுன்னா பேக் ஃபயர் ஆகி எல்லாரையும் காட்டி கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆயிடுச்சு. பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவையும் பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடையும் சேர்த்து நம்ம ஒரு வழக்கு, பொதுநல வழக்கு ஒன்று தாக்கல் பண்ணது மிக விரைவில் வருது. நம்மளுடைய கொஸ்டின் ஒன்றே ஒன்று தான், அதாவது தொடர்ச்சியாக நீதிமன்றங்களில் பணியாற்றுகிற வழக்கறிஞர்கள் யார். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால் ஐடென்டி கார்டுன்னு ஒன்று இருக்குது, வழக்கறிஞர் என்ரோல்மெண்ட் கார்டுன்னு இருக்குது. அந்த என்ரோல்மெண்ட் கார்டில் ஏதோ ஒரு சிப்பை வச்சு ஸ்கேன் பண்ணும்போது அந்த ஸ்கேனர் வந்து ஒரிஜினலாக இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா ஐடென்டி கார்டிலே பார்த்தீங்கன்னா, இதை நான் இப்போ சொல்கிறேன் உங்கள் மூலமாக எல்லாருக்கும் தெரிய போகுது. அந்த ஐடென்டி கார்டிலேயே என்னோடய புகைப்படத்தை எடுத்து உங்கள் புகைப்படத்தை வச்சு ஒரு கலர் ஜெராக்ஸ் போட்டு நிறைய பேர் சுற்றிட்டு இருக்கான் உள்ள. அது எப்படி தெரியும்? அங்கே வந்து உங்களுக்கு இருக்க நார்த் இந்தியன்ஸ் வந்துட்டு சிஆர்பிஎஃப் ஏதோ ஒரு டீமை வந்து உள்ளே போட்டிருக்காங்க. அவங்க தான் வந்து எல்லா இடத்துலையும் செக் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தேவை ஒரு கார்டு, அவ்வளோதான். அந்த கார்டில் யார் ஃபோட்டோ இருக்குது, அந்த இப்போ என் ஃபோட்டோ என்னோட பேர் இருக்கும், ஆனால் உங்கள் ஃபோட்டோ இருக்கும், அவங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி என்ன பண்ணணும் கேட்டால், அதில் ஒரு சிப்பையோ இல்லை ஒரு ஸ்கேனரையோ வச்சு அதை ஸ்கேன் பண்ணும்போது ஒரு சவுண்டு வரணும், அதில் அங்கே பதிவேற்றம் பண்ணணும், அந்த இடத்துல அந்த ஃபோட்டோ வரணும். அப்படின்ற மாதிரிலாம் சிஸ்டம் கொண்டு போனால் தான், ஏன்னா யூனிஃபார்ம் போட்டு வந்துடுறான், உள்ளே வந்துட்டா கூட கோர்ட்டுக்கு போகலனாலும் அந்த இடத்துல உள்ளே வந்துட்டு என்ன பண்ண கேட்டால் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணலாம், ஒரு பேச்சுவார்த்தை பண்ணலாம், யூனிஃபார்மை போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு அதாவது அந்த அட்வொகேசியை வந்து தவறாக பயன்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்படிப்பட்ட வழக்கறிஞர் இப்போ வந்து பார் கவுன்சில் வந்து நிறைய நடவடிக்கைகள் எடுத்திருக்கதா கேள்விப்பட்டேன். இந்த சம்பவத்திற்கு பிறகு தொடர்ச்சியாக நடவடிக்கைகள் எடுக்கப்படுது அப்படின்ற மாதிரி கேட்டேன். அது ஏன் ஒரு சம்பவம் நடந்த பிறகு நீங்கள் எடுக்கிறீங்க? இப்போ 2005 நான் 2024 வரும்போது 30க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. வழக்கறிஞர்கள் அக்யூஸாகவும் நிறைய வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படின் போது முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, வழக்கறிஞர் ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க, கோர்ட்டில் போலீஸ்கிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணுறாங்கன்னா சும்மா இம்ப்ளிகேட் பண்ணி விட்ருவாங்க, ஒரு 4வது 5வதாக போட்டு விட்ருவாங்க. ஆனால் இன்றைக்கி இப்போ 2023-24 பார்க்கின்ற பொழுது A1 A2வாகவே வழக்கறிஞர் வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. என்னென்னா பார்த்தா திட்டமிடுதலை இவங்க தான் பண்ணியிருக்காங்க, ஸ்கெட்சே இவங்க தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இது வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு பெரிய பயத்தையும் ஒரு அச்சத்தையும் வந்து மக்கள் மத்தியில் ஏற்படுத்துது. அதே நேரத்தில் இந்த காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் ஆரம்பத்திலே அதை வந்து கிள்ளி எறிஞ்சிடணும். ஆரம்பத்திலே ஒரு வழக்கறிஞராக இருக்கிறவங்க வந்து காவல் நிலையத்திற்கு ரொம்ப ஓவராலாம் பேச மாட்டாங்க. வழக்கறிஞருடைய ஆக்ஷனே எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நீதிமன்றத்தில் தான், நீதிபதிக்கிட்ட பேச போகிறோம். வழக்கு வந்து எல்லா வழக்கிலும் வெற்றி பெற போகிறதில்ல, ஒரு வழக்கு வெற்றி பெற போகிறோம், ஒரு வழக்கில் வந்து தோல்வி அடைய போகிறோம், அடுத்து வெற்றி பெற போகிறோம். அதனால் அதுக்கு அடுத்தது அப்பீல், ரிவிஷனு, அது இதுன்னு போய் சுப்ரீம் கோர்ட் வரையும் போகிறோம். அப்போ வழக்கறிஞர் ஃபீஸ் இருந்துக்கிட்டே தான் இருப்போம். இப்போ கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கில் தோற்றுறாங்க,
உடனே என்ன பண்ணுறோம், ஹைகோர்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க. ஹைகோர்ட்டில் நமக்கு ஏதோ ஒரு சிக்கலாதுன்னா அங்கேயே ரிவிஷன் இருக்குங்க. அந்த ரிவிஷனில் ஏதாவது ஒரு குழப்பம் வச்சா நேராக உச்சநீதிமன்றம் போகிறோம். அப்போ கிளைண்ட்டுக்கிட்ட ஃபீஸ் வாங்கிக்க போகிறோம். புரியுதா? அப்போ நமக்கு அடுத்த கட்டமான பணம் இருக்க போகுது. ஆனால் ஒரே நேரத்தில் பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அக்யூஸ்டோட கொள்ளுடா வருது. நீங்கள் நிறைய விஷயங்களுங்க. ஒரு வழக்கறிஞரே வச்சுக்கிங்களேன், வழக்கறிஞர் என்ன கேட்டால் இப்போ கட்சிக்காரர்கள் நம்ம சொல்கிறோம், வழக்கறிஞருடைய கட்சிக்காரர்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னு கேட்டால், கட்சிக்காரர்னா எல்லா கட்சிக்காரனும் இவங்ககிட்ட இருக்கணும். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், ஒவ்வொரு கட்சி ஒரு கிளைண்ட் வர்றான்னு வச்சுக்கோ, ஒரு பெரிய ரவுடி 5 கொலை பண்ணியிருக்காரு, 6 கொலை பண்ண, அண்ணா வணக்கம் நான் சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்துடுறானுங்க. எல்லாருக்குமே வந்து என்னென்னு கேட்டால், ஒரு சிறை ஒருத்தனை பக்குவப்படுத்துவதற்கும் ஒருத்தனை ரெடி பண்ணி அவனை வெளியில் அனுப்புறது தான் சிறைக்கு அனுப்புறது. ஆனால் சிறை உள்ளே போயிட்டு வந்தோன்னா ஒரு நெட்வொர்க்கை ஃபார்ம் பண்ணிவிட்டு வழக்கறிஞர் கூட கொல்லிவிடாகி என்ன பண்ணுறது கேட்டிங்கன்னா, பிஸ்னஸ் பண்ணுறது, எதெல்லாம் தேவையில்ல வழக்கறிஞர் ரியல் எஸ்டேட்டுக்குள்ளே போய் என்ன பண்ணுறது கேட்டிங்கன்னா தலையிடுறது, இந்த கட்ட பஞ்சாயத்தில் இட மேட்டரில் போயிட்டு என்ன பண்ண பிரித்து பேசுறது, ஒருத்தருக்கு அதிக செட்டில்மெண்ட் வாங்கி கொடுது, ஒருத்தருக்கு கம்மியான செட்டில்மெண்ட் வாங்கி கொடுது. இது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு விஷயங்களை தலையிடுறாங்க. அப்போது ஒரு ரவுடின்னு ஒருத்தர் வராரு, நம்மகிட்ட பெயில் போட வரோன்னா அவ்வளோதான், காசை கொடுத்தா பெயில் போட போகிறேன். பெயில் டிஸ்மிஸ் ஆகி போச்சுன்னா அவ்வளோதான், டிஸ்மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்ல போகிறேன். டிஸ்மிஸ் ஆனதுக்காக இது ஒரு மளிகை கடை கிடையாது இல்லையா? நான் 50,000 ஃபீஸ் கொடுத்தேன், பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆகிடுச்சு, எனக்கு 50,000 நீ கொடுன்னு கேட்க முடியாதுல்ல. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டதுனால நிறையா ரவுடி கும்பலே பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர்களுக்கு அவங்க பணம்லாம் கொடுக்குறதே இல்லை. எனக்கு கேட்டால் சும்மாவே கூட வச்சு ட்ராவல் பண்ணுறோம்ல, உனக்கு எதாவது ஒன்றா நாங்கள் தான் வர போகிறோம். எப்படி வக்கீல் தான் வந்து பெயிலை போடுவான், வக்கீல் தான் எல்லாத்தையும் எடுக்கக்கூடிய ஆள், உனக்கு எதாவது நாங்கள் தான் வர போகிறோம் அப்படின்னு சொல்லி கதையை சொல்லியே ஓட்டிடுறது. ரவுடிகளிடமிருந்து நீங்கள் காசெல்லாம் வாங்க முடியாது. வக்கீலாம் 50,000 நம்ம கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன், 25,000 கொடுப்பாங்க. 25,000 கொடுத்து 25 கேள்வி கேட்பான். இன்றைக்கி பெட்டிஷன் போட்டு நாளான்னைக்கு கேட்பான் என்னாச்சு பெயிலுன்னுவான். ஆனால் 7 மர்டர் கேஸ் இருக்கும், 6 அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ் இருக்கும். ஆனால் நாளான்னைக்கு கேட்பான் என்னாச்சு சார், ஏன் சார் அதெல்லாம் வாங்கிடலாமே சார், அவர் கொடுத்தா பண்ணியிருப்பார் சார் அப்படின்ற மாதிரி என்னென்னு கேட்டால் ஒரு மனநிலையை உடைக்கிற ஒரு செயலில் அவங்களும் ஈடுபடுறாங்க. அவங்கள பார்த்து என்ன கேட்டால் அவங்க வசதி வாய்ப்போடு இருக்காங்க, 7-8 காரோடு இருக்காங்க, புடைசூழ ஆட்கள் வராங்க, பாட்டு போடுறானுங்க. இப்போல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களே, ரவுடி பசங்களுக்கு பாட்டை போட்டோன்னு இவன் என்ஜாய் பண்ண ஆரம்பித்தான். 50 ரவுடி வருவாங்க. ஒரு வழக்கறிஞர்னா அவங்கக்கிட்ட 50 ரவுடி வருவாங்க. வேறு ரவுடிகள், வேறு சாதி மதங்களே இல்லாத ஒரு வேலை என்ன தெரியுமா, வழக்கறிஞர் வேலை. மருத்துவர் வேலை எப்படி, அவர் சாதி பார்த்து ஊசி போட்டுற முடியுமா? அது மாதிரி வழக்கறிஞர்களும் என்ன கேட்டால் சாதி பார்க்காமல் அனைவருக்குமான ஒரு 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 பிரஜையாக இருந்து ஒரு பஞ்சாயத்தாக இருக்கட்டும், ஒரு வழக்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதை வந்து சட்ட ரீதியாக எப்படி மாற்றி தீர்க்கணும் தான் பார்க்குறது. ஒரு பஞ்சாயத்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன், வாங்க பஞ்சாயத்து பண்ணலான்னு போனால் வெட்டு குத்து தான் ஆகும். அதையே வந்து கன்வெர்ட் பண்ணி ஏங்க ஒன்றும் கிடையாது, பஞ்சாயத்து பண்ணால் என்ன ஆகும், ஒருத்தவங்க பக்கம் காசு போகும், ஒருத்த பக்கம் காசு போகாது, எனிமிட்டி கிரியேட் ஆகும். நம்ம ஒரு சூட்டை ஃபைல் பண்ணுவோம், நீதிமன்றம் முடிவு பண்ணட்டும். எதுக்கு நீதிமன்றம் இருக்குது, அரசு சம்பளம் இருக்குது, அங்கே போகலாங்கன்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லைங்க இன்றைக்கி. உடனே எடுத்தோன்னே என்ன பண்ணுறாங்க, அவன் கோர்ட்டுக்கு போகலன்னா கூட நம்மளாலே குழப்புறான். சார் கோர்ட்டுக்கு போனால் லேட் ஆகும் சார், நம்ம பஞ்சாயத்து பண்ணி முடிச்சிடலாம் சார். அந்த மாதிரி டீம் தான் இப்போ போய் மாட்டிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஆட்கள் ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டே வந்தால் கூட, கம்ப்ளைண்ட் போலீஸ் இருக்கு இல்லையா, வாங்க 156(3) டைரக்ஷன் போவோம், சிஆர்பிசியில் ஃபைல் பண்ணுவோம், அந்த பெட்டிஷனில் ஒரு ஆர்டர் வாங்கி அதுக்கப்புறம் போய் எஃப்ஐஆர் போடுவோம், எஃப்ஐஆர் போட்டு திருப்பி 482 போவோம். இப்படியான நிறைய நடைமுறைகளே உங்களுக்கு தெரியறது கிடையாது. எடுத்தோன்னு நிறைய பணம் கிடைக்கும், நம்ம வந்து என்ன கேட்டிங்கன்னா ராஜபோகமாக வாழலாம் அப்படி இப்படின்னு நினச்சி தான் இன்றைக்கி இந்த வழக்கில் போய் சிக்கின எல்லா வழக்கரையும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டும் ரொம்ப வீக்காக இருக்குது. ஒன்றும் பெரிய கோடீஸ்வரர் வீட்டு பிள்ளைகளோ யாரோ வந்து உள்ள களத்தில் இறங்கலை, பிரெயின் வாஷ் பண்ணி ரவுடிகள் வந்து வழக்கறிஞர்களை பயன்படுத்துகிறாங்க. எங்கள் கூட இருந்தால் ஒரு மாதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ரவுடிகள் வந்து வழக்கறிஞர்களை பயன்படுத்தி இன்றைக்கி வழக்கறிஞர்களை ட்ராப் பண்ணி இன்றைக்கி வழக்கறிஞர் தொழில் பண்ண முடியாமல் 10 ஆண்டு காலம் இந்த வழக்கு விட்டு வெளில வர முடியாது. சர்வசாதாரணமாக ஒரு மர்டர் கேஸ்லேயே வர முடியாது. ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர், இந்தியா முழுவதும் பேசப்பட்டுருச்சு இந்த வழக்கு. இந்த வழக்கில் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து வெளியில் கொண்டு வர வேண்டிய கடமை காவல்துறைக்கு இருக்கிறது. காவல்துறையோ தமிழக அரசும் அப்படி வந்து கேள்வி கேட்டாங்க எல்லாருமே மாற்றி. ஒருத்தனை பிடிச்சா அவனை ஏன்டா பிடிச்சேன்னு கேட்குறாங்க, ஒருத்தனை சுட்டா ஏன்டா சுட்டன்னு கேட்குறாங்க, சுடா முட்டா ஏன்டா சுடலன்னு கேட்குறாங்க, பிடிக்காட்டி ஏன்டா பிடிக்கலன்னு கேட்குறாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்படிப்பட்ட அழுத்தங்கள் வந்து கொடுக்கப்படுறதுன்னு கேட்டால் இந்த வழக்கில் இதுதான் சார் முக்கியமாக பேச வேண்டியதாக இருக்குது. நீங்கள் சொன்னீங்க இந்திய அளவில் பெரிய பேசு பொருளாக மாறிடுச்சு அப்படின்னு. நம்ம வரலாறு படித்த அளவுக்கு படித்து வச்சுருக்கிற வரைக்கும் இருக்கிறதுல நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் ஒரு நபரை கொலை செய்யணும் அப்படின்றதுக்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரவுடிகள், முக்கிய புள்ளிகள் எல்லாம் ஒன்றிணைந்தது இந்த வழக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை இதற்கு முன்னாடி எதுவும் இருந்திருக்காது? இல்லை இதுக்கு முன்னாடி அப்படிப்பட்ட வழக்கில் கிடையாது. ஏற்கனவே அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சென்சிட்டிவான கேஸ் அப்படின்னு பார்க்கும்போது தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்புடைய தலைவர் பசுபதி பாண்டியன் திண்டுக்கல்ல படுகொலை செய்யப்படுறார். அதுவும் அதை வந்து யாருமே எதிர்பாராத, காற்று கூட உள்ளே வர முடியாத ஒரு சேஃப்டியான ஒரு இடத்துல இருக்கும்போது டக்குன்னு பண்ணிட்டாங்க. அது கம்யூனல் ஒரு ஜாதி சண்டையில் அவர் வந்து படுகொலை செய்யப்படுறாரு. அதில் கூட வந்துட்டு
2-3 டீம் தான் இது பண்ணாங்க. ஆனால் இந்த படுகொலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு சிண்டிகேட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி கிடைத்த தகவல்னு கேட்டால் 50க்கும் மேற்பட்டவர்கள் இதில் வந்துட்டு தொடர்பில் இருக்காங்கன்றாங்க. சின்னதான ஒரு விஷயங்கள்லாம் இருந்து பார்த்தீங்கன்னா ஆமாங்கன்னு சொல்லி இவங்க எல்லாமே ஒரு சிண்டிகேட் போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் பல்வேறு வழக்குகள் நம்ம சொல்லலாம். அதாவது வந்து அந்த பக்கம் பார்க்கும்போது வந்து கராத்தா செல்வின் அவர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டார், அந்த வழக்காக இருக்கட்டும். இந்த பக்கம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பசுபதி பாண்டியனுடைய படுகொலையாக இருக்கட்டும். அதே நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக சென்னை இந்த சைடில் பார்க்கும்போது இங்கே ஃபுல்லாக ரவுடிசம் மாற்று தானே உங்களுக்கு நடக்கும். ஒன்று ரவுடிசம் மாற்றம் நடக்கும், இல்லாட்டி ரவுடிசம் என்கவுண்டர் நடக்கும். என்கவுண்டர் இப்போ திமுக ஆட்சி காலத்தில் இருக்கும்போது அதிமுக ஆட்சி காலத்தில் யாரெல்லாம் வாழ்த்தனம் பண்ணியிருந்தாங்களோ அவங்கள என்கவுண்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். 2001, 2002 நினைக்கிறேன் ஜெயலலிதா அவருடைய ஆட்சி காலத்தில் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபங்குமார் என்கவுண்டர் செய்யப்படுகிறார். அப்புறம் வந்து இவர் வெங்கடேச பண்ணையார் என்கவுண்டர் 2002 நினைக்கிறேன் லைலா காலேஜ் ஆப்போசிட்டில் அவர் என்கவுண்டர் செய்யப்படுகிறார். வீரமணி என்கவுண்டர் செய்யப்படுகிறார். கபிலன் என்கவுண்டர் செய்யப்படுகிறார். ஆசித்தம் இந்த டீம் இதெல்லாம் வந்து என்ன கேட்டிங்கன்னா அந்த டைம் தான், அந்த பீரியடில் டிஎம்கே மாற்றி அடித்தாங்க. அப்படின்னும்போது அப்போது ஒரு அச்சுறுத்தல் ஒரு பயம்லாம் இருந்துச்சு. இடைப்பட்ட காலத்தில் அப்படியே கேப் விட்டாங்க பாருங்கள். கேப் விட்டோன்னு என்ன போச்சா, இதில் ஒரு ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் A+ கேட்டகரியில் இருக்கக்கூடிய ரவுடிகள் எல்லாம் ஒருங்கிணைஞ்சிருக்காங்க. அதுதான் பெரிய விஷயம். A+ இருக்கவங்க யாரோ ஒரு சுல்லானோ இல்லை சின்ன டீமோ வந்து பண்ணல. சின்ன டீமாக இருந்தால் கூட அதை நாங்கள் பார்க்குறோம். ஐஎஸ்ன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அவங்களோட வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா எவன்லாம் ஒயிட் காலர் கிரைம் பண்ணுறான், எவன்லாம் ஒரு மாதிரி சீட்டிங்காக போகிறான், எவன்லாம் ரவுடிசம் மறைமுகமாக பண்ணுறான்ற டீட்டெயில் தான் எடுக்கணும். ஆனால் இதுக்கெல்லாம் அதிகாரிகள் இருந்த போதும் கூட குறிப்பாக ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர், அதுவும் இல்லாமல் அவரை வந்து யாரோ போய் உள்ள சம்பவம் பண்ணுறதுக்கு போல இதில் சம்மந்தப்பட்ட இப்போ எதுக்கு இப்போ ஒரு வாரமாக கேப் இருக்கிறதுக்கு காரணம் கேட்டால் 80% ஆஃப் தி இன்வெஸ்டிகேஷன் மெயினான ஒரு 4 தலைகளை பிடிச்சி காவல்துறை இப்போ வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் வந்து தலைமறைவாக இருக்கிறதா சொல்லப்படுது. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய, அதாவது ஆர்கனைஸ்டு கிரைம் யூனிட்னு ஒன்று இருக்குங்க, ஆர்கனைஸ்டு கிரைம் இன்டெலிஜென்ஸ் யூனிட்னு ஒன்று இருக்குது. இவங்களோட வேலை என்னென்னு கேட்டால் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, A+ கேட்டகரி என்ன தொடர்ந்து வாட்ச் 2 பேர் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான், 2 பேர் ரியல் எஸ்டேட் பண்ணுறான், 2 பேர் ஹோட்டல் வச்சுருக்கான், 2 பேர் டாஸ்மாக் பார் எடுத்து நடத்துவான், இப்படிலாம் விஷயம் இருக்கும். அப்போ இவனெல்லாம் சேகரித்து இவன் எங்கே போகிறான் எங்கே வரான்னு இன் அண்ட் அவுட்டு வந்து சேகரித்து வைக்கிறது தான். ஆனால் இந்த வழக்கில் அது பண்ணவே இல்லை. ஏன்னு கேட்டால் கீழ்மட்டத்தில் C கேட்டகரி வரையும் இருக்குது. ABC அப்படின்னு ரவுடிஸை பிரித்து வச்சுருக்காங்க. C டீமே கிடையாது, எல்லாம் A+ இருக்கக்கூடியவர்கள் ஒரு திட்டமிட்டிருக்காங்க. அப்படின்னும் பொழுது இது வந்து தேசிய அளவில் பேசப்பட்டுருச்சு. அமித்ஷா அவர்களுடைய பார்வைக்கு போயிடுச்சு. மாயாவதி அங்கேருந்து என்ன பண்ணிட்டாங்க, இதோட இன்வெஸ்டிகேஷன் வந்து எனக்கு தெரியணுன்ட்டாங்க. தேசிய SC/ST ஆணையத்தினுடைய தலைவர் வந்து என்ன சொல்லிட்டாரு, எனக்குன்னு ஒரு பவர் இருக்குது, தெரியுங்களா, கேள்விப்பட்டீங்களா, எனக்குன்னு ஒரு பவர் இருக்குது, அதை நான் காட்டட்டா, 5 நாளில் எனக்கு முடிவு தெரியாட்டி என் பவரை நீங்கள் பார்ப்பீங்கன்ட்டுலாம் பேசிட்டு போயிட்டாரு. எங்கே ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட அந்த ஸ்பாட்லேயே. அப்போ இதை காம்ப்ளிகேட் ஆகிடுச்சு. காம்ப்ளிகேட் ஆகும்போது ஒரு பக்கம் வந்து ரவுடிகள் ஒரு திட்டமிடுறாங்க, வழக்கறிஞர்களை வச்சு காய நகர்த்தினா நம்ம தப்பிச்சிருவோம், ஏன்னா வழக்கறிஞர்கள் சீனில் இருந்தானா புத்திசாலித்தனமாக வெளில வந்துடும் அப்படின்னு நினச்சி வழக்கறிஞர்களை தூக்கி போட்டு அது அப்படியே என்னாச்சு பேக் ஃபயர் ஆகி எல்லாரையுமே அவங்க காட்டக்கூடிய, ஏன்னா அடிதடி, அதாவது அடியெல்லாம் ஒரு விஷயம் சார், அடியெல்லாம் ஒரு பக்கம் அடிப்பாங்க போவாங்க, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஒரு என்கவுண்டர் ஆச்சு, என்கவுண்டர் ஆனோடனே என்டையராக அந்த இன்வெஸ்டிகேஷனோட ஸ்டைலே மாறி போச்சு. ஒன்று. ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தை டார்ச்சர் பண்ணுவாங்க. நிறைய பேர் நம்ம தெரியல, வெளியில் ஃபேமிலி டார்ச்சர்னு ஒன்று இருக்கு இல்லையா. மனைவி இப்போ வந்து வழக்கறிஞர் அருளோட மனைவி கூட வந்து என்ன பண்ணாங்கன்னா, இது மாதிரி என் கணவர் தப்பு பண்ணியிருந்தா தண்டனை கொடுத்துருங்க, கொன்றாதீங்க அப்படின்னு பேட்டி கொடுத்தாங்க. திருவேங்கடம் தொடர்ந்து அவங்க அதை பேட்டி பேசினாங்க. அப்படி இருக்கும்பொழுது அந்த குடும்பத்திற்கான நெருக்கடி இருக்கு இல்லையா, அதுக்கு பயந்தே இவங்க வெளியில் வந்துடுவாங்க. ரொம்ப நாள் ஓடியும் ஒழிய முடியாது இந்த வழக்கு. இதில் ரொம்ப காலமாக தலைமறைவாக இருக்கக்கூடிய சம்போ செந்தில் அப்படின்ற ஒரு கேரக்டரை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்களே. இல்லை அவரை பற்றி வந்து இந்த வழக்கில் வந்து சொல்கிறாங்க. பட் ஆனால் காவல் இதில் ஒரு பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, காவல்துறை ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு இது மாதிரி சம்போ செந்திலை நாங்கள் சந்தேகிக்கிறோம், வியாசர்பாடியை சேர்ந்த ஒரு டீமை சந்தேகிக்கிறோம் காவல்துறை சொல்லவே இல்லை. காவல்துறையை பொறுத்தவரைக்கும் கேட்டால் இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் க்ளோஸ் ஆகி கிட்ட வர நேரத்துக்கு ஏதாவது ஒரு கதையை சொல்லி நம்ம எங்கே போட்டோம். அப்படி இருந்தும் ஒரு லேக் ஏற்பட்டு யாரோ வெளியில் நியூஸை சொல்லிடுறாங்க. ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் ரிவீல் பண்ணிட்டாலே என்ன ஆகிடும் கேட்டால், இப்போ நான் உங்களை தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாலும் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் அலர்ட் ஆகிடுவீங்க. அப்படி அதுவும் இல்லாமல் அவர் பல ஆண்டு காலமாக தமிழ்நாட்டிலே இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவருடைய புகைப்படமே இல்லைன்ற, பழைய புகைப்படமே இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ அதெல்லாம் யார் கண்டுபிடிச்சிருக்கணும்? ஒரு சாதாரண பொதுமக்களுடைய விஷயம் கிடையாது. இது ஒரு என்ன கேட்டால்
பொதுமக்கள் யாரோ ஒரு பொதுவாக ரோட்டில் சுற்றுற கிடையாது. இவர் மீது வழக்கு இருக்குன்றீங்களா? நீங்கள் தானே சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் தானே ரெக்கார்டு வச்சுருக்கணும். இப்போ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஓடிக்கிட்டு இருக்கும்போது காவல்துறை ஒரு கட்டத்திற்கு மேலே யாராக இருந்தாலும் ரொம்ப நாள் நம்ம வந்து ஓடி ஒளியவும் முடியாது. இந்த மாதிரி வழக்கு, ஏன்னா இது சென்சிட்டிவ் ஆயிடுச்சு, இன்டர்போல் வரையும் போயிடுவாங்க. அடுத்த கட்டம் என்ன பண்ணுவாங்க கேட்டால் தொழில் ரீதியாக டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. காவல்துறையை பொறுத்தவரைக்கும் கேட்டால் ஒரு டீம் கிடையாதுங்க. இதை பொறுத்தவரைக்கும் 10 டீமு. ஒரு டீமில் 10 பேர்னா 10 டீமில் 100 பேர் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் உயரதிகாரிகள் இருக்காங்க. அப்படின்னும் போது இந்த வழக்கில் யாராக இருந்தாலும் சரி காவல்துறையோட வெர்ஷன் என்ன கேட்டால் நாங்கள் பிடிச்சி விசாரித்து நாங்கள் சொல்லுவோம். ஆரம்பத்தில் சம்பவ செந்தில் அவருடைய பேர் பயன்படுத்தப்பட்டுச்சு. ஆனால் அப்படியே வரும்பொழுது அவருடைய பேர் இப்போல்லாம் அவர் தேடுறாங்களான்றதே தெரியல. ஏன்னா போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வழக்கில் எந்த ஒரு விஷயத்தையும் வெளில கசிய விடக்கூடாதுன்றதுல தெளிவாக இருக்காங்க. அஞ்சலி வந்து ஆந்திராவில் இருக்காங்கன்னு ஒரு கதையை சொன்னோன்னே எல்லாம் ஆந்திரா பக்கம் பண்ணாங்க. ஆனால் ஓட்டேரியில் பிடிச்சிட்டாங்க. அப்படி இன்வெஸ்டிகேஷனுடைய விஷயமே வந்து ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும் இந்த வழக்கு. ஏன்னா ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸ்ன்னு ஆகிப்போச்சு. நீங்கள் கேட்ட மாதிரி உங்களோட ஒரே பாயிண்ட்டு, தமிழ்நாட்டில் இப்படி இருக்கக்கூடிய, ஏன்னா தென் மாவட்டத்தில் ஒரு 2-3 பேரை சொல்கிறாங்க, வட சென்னையில் இருக்கக்கூடிய ஆக்டிவாக இருக்கக்கூடிய, இப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சு வட சென்னையில் ஆக்டிவாக ரவுடி சங்கம் இருக்குன்றது இந்த ஒரு படுகொலை தெரிஞ்சிருச்சு. மறைமுகமாக இருந்தாலும் ஆடியில் போவான், ஜாகுவாரில் போவான், பென்ஸில் போவான். ஆனால் வேலை என்ன? ரவுடிசம் பண்ணுற வேலை. அவனை தூக்குறோம், அங்கே யார் வந்து வீடு கட்டுறோம், அவனை மிரட்டுறோம், அங்கே ஸ்கிராப் எடுக்கிறோம், இதை எடுக்கிறோம், அது எடுக்கிறனோட இதனுடைய பின்விளைவு எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டால் பழிக்கு படி, ரத்தத்துக்கு ரத்தம்ன்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு சிண்டிகேட்டை உருவாக்கி ஒருத்தரை படுகொலை செய்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. இப்போ வழக்கறிஞர்கள் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க, பெரிய பெரிய தொழிலதிபர்கள் சம்மந்தப்பட்டிருக்கதா சொல்கிறாங்க, ரவுடி குழுக்கள் சம்மந்தப்பட்டிருக்கதா சொல்கிறாங்க. அதே போல் ஆற்காடு சுரேஷோட அவங்க குடும்பத்தினர் வந்து வந்திருக்காங்க, இது உள்ள சீனில் இருக்காங்கன்றாங்க. ஆருத்ரா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உள்ளே இருக்குன்னா அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு சிண்டிகேட்டு. எனக்கு தெரிந்து இந்திய அளவிலே இப்படி ஒரு திட்டமிட்டு ஒரு படுகொலை மிஷனை சக்ஸஸ் பண்ணிட்டான்ல, அவனுக்கு என்ன உயிரை எடுக்கணும், அதுக்கு 3 அடுக்காக வந்து டீம் செட் பண்ணி இதில் மிஸ் ஆனால் அங்கே அடிக்கணும், அதங்க மிஸ் ஆனால் அங்கே அடிக்கணும், எந்த பக்கம் ஓடுவாங்க, வெட்டினா எப்படி ஓடுவாங்கலாம் பிளான் பண்ணியிருக்கான், இப்படி போனால் அப்படி வெட்டணும்னு சொல்லிலாம் போயிருக்காங்க. அப்போ காவல்துறை இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வழக்கறிஞர்களோட ரோல் என்ன? இப்போ இது பெரிய கதையாக போது உயர்நீதிமன்றம் கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க. அதே நேரத்தில் பார் கவுன்சில் தொடர்ந்து நடவடிக்கை. வழக்கறிஞர்களோட ரோல் என்ன? வழக்கறிஞர்கள் எப்படி ஒரு மர்டர் கேஸில் உள்ளே வரலாம்? வழக்கறிஞருக்கு இந்த டிரான்சாக்ஷன் என்ன, இவங்க அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ பணம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஆய்வில் வந்து காவல்துறையும் போயிருக்காங்க, நீதிமன்றங்களும் தலையிட்டிருக்காங்க, நம்மளும் வழக்கு போட்டிருக்கேன்னு கேட்டால் இது பல பேரோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. இவங்க போகிறாங்க, ஒருத்தர் கொண்டுட்டாங்க, இவங்க போயிடறாங்க. ஆனால் இந்த இமேஜ் இருக்குல்ல, இந்த இமேஜை அழிக்கவே முடியாதுல்ல. ஏன்பா அவனுக்கு கொலைகாரனுங்கப்பா அப்படின்ற ஒரு இமேஜ் உருவாகிற மாதிரியான வாய்ப்பு ஏற்பட்டுருச்சு இல்லையா? எங்கெங்கேயோ நடந்திருந்த சண்டை இப்போ சென்னைக்குள்ளே இப்போ சண்டை ஆகிப்போச்சு. ஒரு பக்கம் என்ன சொல்கிறான், இது சாதி மோட்டிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அப்போ இந்த மோட்டிவ் வெளியில் தெரிகிறது வரையும் ஒவ்வொருத்தருடைய ரோல், இப்போ 50 பேர் சொல்கிறாங்களா, A1 to A50 இவங்களோட ரோல் என்ன? இப்போ 50 பேர்லாம் போட்டால் கேஸ் குழப்பமாயிடும். ஆனால் இதை ஏன் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்கன்னாங்க, இந்த அட்வொகேட் என்ன சொல்கிறாரு ஹரிஹரன்னு, ஏன் நான் தான் ஃபுல் ஸ்கெட்சே நான் தான்ன்ற மாதிரிலாம் சொல்கிறாப்புல. அப்போ இவர் சொல்கிறதும் அருள் சொல்கிறதும் ஒன்றா இருக்கான்றது செக் பண்ணோம், இவர் சொல்கிறதும் ஹரிதரன் சொல்கிறது ஒன்றா இருக்கான்னு செக் பண்ணோம். அதே போல் நிறைய இருக்குது. ஆமாம், அதே போல் ஒரு சில வழக்கறிஞர்கள் வந்து ரகசியமாக வச்சு விசாரிச்சுட்டு இருக்கதா சொல்கிறாங்க. இப்போ வரைக்குமே ஒரு 3-4 நாளாக அவங்க யாருன்றது வெளியில் சொல்லலை. அவங்க என்ன யார், அவங்களோட ரோல் என்னன்றது தெரிஞ்ச பிறகு தான் இந்த வழக்கின் அடிப்படையை வச்சு வழக்கறிஞர்களுடைய இந்த வேலை, அதாவது வழக்கறிஞருடைய பணி அப்படின்றது எப்படிப்பட்ட பணியாக இருக்கணும், வழக்கறிஞர்களுடைய ப்ராக்டிஸ் எப்படிப்பட்ட ப்ராக்டிஸாக இருக்கணும், வழக்கறிஞர்கள் இப்படிப்பட்ட வழக்கில் சிக்கினா அவங்களுடைய ஃப்யூச்சர் என்னவாகுன்ற மாதிரிலாம் பல்வேறு விஷயங்களை உயர்நீதிமன்றம் விவாதித்து கொண்டிருக்கிறது, பார் கவுன்சில் விவாதித்து கொண்டிருக்கிறார். ஆகவே பொறுத்திருந்தான் பார்க்கணும் இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டவர்கள் இனியும் வழக்கறிஞர்களாக ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்களான்றது உயர்நீதிமன்றமும் பார் கவுன்சில் எடுக்க போகிற முடிவுகள் இருந்து தான் தெரிய வரப்போகுது. நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.